இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தை முழக்கத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுக்கு எனது இதயம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள், பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை இன்னும் பலரும் பயன்பெற நீங்கள் உதவியாயிருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று திரு அவையானது லாத்தரன் பேராலய அர்ச்சிப்பு விழாவினை கொண்டாடுகின்றது. எல்லா மதங்களிலும் வழிபாடு உண்டு. அந்த வழிபாடு நடத்துவதற்கு ஆலயங்கள், கோவில்கள் என்று உண்டு. இன்று பல இடங்களிலும் இடம் வாங்கி வீடு கட்டி விற்பவர்கள், அதாவது இந்த ரியல் எஸ்டேட் செய்கின்றவர்கள் முதலாக அங்கே கட்டுவது என்ன தெரியுமா? ஒரு கோவிலைத்தான். காரணம் என்ன? கோயில் இருந்தால்தான் மக்கள் குடியிருக்க வருவார்கள் என்பது நம்பிக்கை. அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே என்று சொல்லியதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நன்கு படித்தவர்களும் கூட இறை பயத்தோடு இருக்கின்றார்கள் அல்லது இருக்க வேண்டும் என்பதைத்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஐயன் வள்ளுவன் இவ்வாறு கூறுகின்றான். கற்றத நாளாய பயனென்கொள் வாலறிவன் நற்றார் தொழ ஆர்யனின். இரண்டாவது குறளிலே இவ்வாறு கூறுகின்றார். இதனுடைய பொருள் என்ன? தூய அறிவு வடிவான கடவுளின் திருவடிகளை தொழாவிட்டால் கற்ற கல்வியினால் என்ன பயன் வரப்போகிறது என்பதுதான் அதன் பொருள். அன்பிற்குரியவர்களே, இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்றார். அவருக்கு ஏன் ஆலயம் கட்ட வேண்டும்? மனதிற்குள் நினைத்து கொண்டால் போதாதா என்று இன்றைய காலகட்டத்திலும் பலர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆம், அவர்கள் கேட்ட கேள்வியில் தவறு ஒன்றும் இல்லை. விடுதலை பயண நூலிலே பார்க்கிறோம், இறைவன் தாமே கூறுகின்றார், நான் அவர்கள் நடுவில் தங்குவதற்கென ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும், அதாவது ஒரு ஆலயம் அமைக்கப்படட்டும் என்று கூறுகின்றார். 25வது அதிகாரம் 8வது வசனத்திலே. மேலும் 9வது வசனத்திலே அவர் இவ்வாறு கூறுகின்றார், அந்த திருவுறைவிடம் அமைப்பையும் அதன் அனைத்து பொருட்களின் அமைப்பையும் நான் உனக்கு சொல்லி காட்டுகிறபடியெல்லாம் செய்யுங்கள் என்று கூறுகின்றார். அதாவது அந்த கோயில் எப்படி கட்டப்பட வேண்டும், அங்கே என்னென்ன இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் தெளிவுபட கூறி அதன் பிரகாரம் அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று கூறுவதைத்தான் விடுதலை பயண நூல் கூறுகிறது. ஆக ஆலயம் என்பது அல்லது கோவில் என்பது வெறும் கட்டிடம் அல்ல, அது இறைவன் வாழும் உறைவிடம் என்பதை உணர வேண்டும். இறைவன் நம்மோடு வாழுகிறார் என்பதற்கான குறியீடுதான் அது. அன்பிற்குரியவர்களே, இறைவன் வானத்தில் மட்டும் வசிக்கவில்லை, மாறாக மனிதரிடமும் வசிக்கிறார் என்பதைத்தான் அது உணர்த்துகின்றது. அதை உணர்த்தும் இடம்தான் ஆலயம். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்றுதானே அர்த்தம். மேலும் இறைவாக்கினர் எசாயா இவ்வாறு கூறுகின்றார். 56வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அவர்களை நான் என் திருமலைக்கு, அதாவது ஆலயத்திற்கு அழைத்து வருவேன். இறை வேண்டல் செய்யப்படும். என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும் என்று ஆண்டவரை கூறுவதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, என் திருமலைக்கு அழைத்து வருவேன், அங்கே இறைவேண்டல் செய்யப்படும். அவ்வாறு இறைவேண்டல் செய்கின்ற போது அவர்கள் மகிழ்வார்கள். அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவேன். அப்போது அவர்கள் படைக்கின்ற அல்லது ஒப்புக் கொடுக்கின்ற பலிகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்ல, இந்த இடமானது அனைத்து மக்களினத்திற்குமான ஒரு இடம். குறிப்பிட்ட மக்களினங்களுக்காக மட்டும் கிடையாது, யூதர்கள் மட்டும் கிடையாது, புறவினத்தார் மட்டும் கிடையாது, கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள், அப்படி யார் வந்தாலும் அவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆலயம் என்பதை வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். அப்படியானால் ஆலயம் என்பது ஒற்றுமையை உருவாக்க வேண்டிய ஒரு இடம், சகோதரத்துவத்தை உருவாக்க வேண்டிய இடம், ஏழை பணக்காரன், இருப்பவன் இல்லாதவன் என்று அனைவரையும் அரவணைக்க வேண்டிய இடம், ஆண் பெண் என்ற பேதமில்லாமல் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமையோடு வாழுகின்ற இடம்.
அதைத்தான் மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கிறோம். 18வது அதிகாரம் 20வது வசனத்திலே இயேசு கூறுகின்றார், எங்கே 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு கூடி இருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் இயேசு. ஆக குடும்பமாக கூடி ஜெபிக்க வரும்போது அங்கே இறைவன் நம் மத்தியில் இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார், நம்மோடும் பிறரோடும் உறவை வளர்க்கிறார். அதற்குரிய இடம்தான் ஆலயம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆக ஆலயம் என்பது இறைவனின் படிப்பினைகளை, இறைவனின் போதனைகளை கற்றதோடு அல்லது கேட்டதோடு நின்று விடாமல் அதனை வாழ்ந்து காட்ட நமக்கு பயிற்றுவிக்கும் இடம்தான் ஆலயம். அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்ற இடமாக அது அமைகின்றது. இறை மதிப்பீடுகளை, இறைவன் தருகின்ற விழுமியங்களை கற்றதோடு நின்று விடாமல் அதனை வாழ்வாக்கி பிறருக்கு முன்னால் வாழ்ந்து காட்ட பயிற்றுவிக்கும் பாடசாலை ஆலயம் என்றால் அது மிகையாகாது. ஆக நமது நம்பிக்கை வாழ்வு தொடங்குவதும் அந்த ஆலயத்தில்தான். ஆலயம் என்பது இறைவன் தரும் அருளை பெறும் இடம். திருப்பலி, திருவருள் சாதனங்கள் மூலமாக இறைவனின் அருளை பெற்று தருகின்ற இடமாக மாறுவது ஆலயம். வெறும் கற்களால் கட்டப்பட்ட கட்டடம் மட்டுமல்ல ஆலயம், அது ஒரு அடையாளம். அன்பிற்குரியவர்களே, ஆம், இறை சமூகமாக ஒன்று கூடி ஒற்றுமையாக வரும்போது இறைவன் அங்கே இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதே சமயத்தில் பவுலடியார் கூறுகின்றார், கொரிந்தியருக்கு எழுதிய 1வது திருமுகம் 3ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனங்களிலே, நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா என்று கூறுகின்ற பவுலடியார் அடுத்த வசனத்திலே கூறுகின்றார், ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அந்த கோவில் என்று தெளிவுபட பவுலடியார் கூறுவதை நாம் பார்க்கலாம். அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் கடவுள் வாழும் ஆலயம். அன்பிற்குரியவர்களே, நாமும் தூயவர்களாக வாழ வேண்டும், கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும். மனிதர்கள் கையால் கட்டப்பட்ட ஆலயங்கள் அர்ச்சிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்படுவது போல நாமும் திருமுழுக்கினால் அர்ச்சிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ரோமே நகரிலே பல தேவாலயங்கள் இருந்தாலும் வத்திக்கான் நகரத்தில் புனித பேதுரு பேராலயமாக பிரபலமாக இருந்தாலும் உலகில் உள்ள அனைத்து ஆலயங்களின் தாய் என்று கருதப்படுவது இந்த யோவான் லாத்திரன் பேராலயம் மட்டுமே. அன்பார்ந்தவர்களே, இந்த ஆலயம்தான் முதலாக கிறிஸ்தவர்களுக்காக கட்டப்பட்ட பேராலயம். இதுதான் திருத்தந்தையின் அதிகாரப்பூர்வமான பேராலயம். எவ்வாறு ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கும் ஒரு கத்தீட்ரல் என்று அழைக்கப்படுகின்ற பேராலயம் அந்த ஆயருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறதோ, அதிகாரப்பூர்வமான ஆலயமாக வருகிறதோ, அதுபோல திருத்தந்தை உலகிற்கெல்லாம் பொதுவானவராக இருந்தாலும் அவருக்கென்று ஒரு டெரிட்டரி இருக்கிறது. அதுதான் ரோமை மறை மாவட்டம். அந்த மறை மாவட்டத்தின் பேராலயம் இந்த யோவான் லாத்திரன் பேராலயம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆக இந்த மறை மாவட்டத்தின் ஆயர்தான் நம்முடைய அகில உலக திருத்தந்தையாக இருக்கின்ற தற்போதைய ஆயர் திருத்தந்தை லியோ. இது வத்திக்கான் நகரத்திற்கு வெளியே அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த ஆலயமானது 314ஆம் ஆண்டு, அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு பிறகு கட்டப்பட்ட பேராலயம். இந்த இடமானது லாத்தராணி என்ற குடும்பத்திற்கு சொந்தமான இடம் என்றும் மன்னன் நீரோவால் அந்த இடம் பறிமுதல் செய்யப்பட்டது என்றும் கூறுகிறார்கள். அதன் பிறகு கான்ஸ்டன்டைன் அரசராக பொறுப்பெடுத்த பிறகு அவருடைய மனமாற்றத்திற்கு பிறகு அவர் எப்பொழுது கிறிஸ்தவராக மனம் மாறினாரோ அதற்கு பிறகு அந்த இடத்தை அவர் திரு அவைக்கு தானமாக கொடுக்கப்பட்டு அந்த இடத்தில் அவரால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது என்பது வரலாறு. திருத்தந்தையாக இருந்த 1ஆம் சில்வெஸ்டரால் 324ஆம் ஆண்டு இந்த பேராலயம் அர்ச்சிக்கப்பட்டது. இந்த பேராலயத்தின் பெயரானது முதலில் மீட்பரின் பேராலயம் என்ற பெயரில் அது இருந்தது.
அதாவது பெசிலிக்கா ஆஃப் த சேவியர் என்று அழைக்கப்பட்டது. பிறகு இந்த பேராலயமானது திருமுழுக்கு யோவான் மற்றும் நற்செய்தியாளர் யோவான் பெயரில் இன்று வரையிலும் அழைக்கப்பட்டு வருகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. எசேக்கியேல் தான் காணுகின்ற காட்சியில் ஆலய வாயில் படியிலிருந்து தண்ணீர் ஊற்றெடுத்து வருவதை அவர் காண்கிறார். அந்த தண்ணீரானது கிழக்கு நோக்கி பாய்கிறது என்கிறார். இது ஆராய் பெருக்கெடுத்து அராபா கடலில் கலக்கிறது என்றும், அந்த இடத்தில் கடலோடு சேரும்போது அந்த தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராகவே இருக்கிறது என்கிறார். வழக்கமாக கடல் தண்ணீர் உப்பு தண்ணீராக இருக்கும். ஆற்று தண்ணீர் கடலோடு கலக்கின்ற போது அந்த தண்ணீரும் உப்பு தண்ணீராக மாறிவிடும் என்பதுதான் இயற்கை. ஆனால் இந்த தண்ணீரானது அராபா கடலில் கலக்கின்ற இடத்தில் நல்ல தண்ணீராகவே இருக்கிறது என்கிறார்கள். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் உயிர் வாழும். அது மட்டுமல்ல, ஆற்றின் இருபுறமும் பல வகையான பழ மரங்கள் வளரும். 12 மாதமும் பழங்கள் தரக்கூடிய மரங்கள் அங்கு வளருமா. ஆக எந்த மாதத்திலும் வறண்டு போன இடமாக அது இருப்பது கிடையாது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மரங்கள் பழத்தை கொடுக்கின்ற விதமாக அங்கே உருவாக்கப்பட்டிருப்பதை நாம் அறிகிறோம். அவைகளின் கனிகள் உணவாக, அவைகளின் இலைகள் மருந்தாக பயன்படும் என்கிறார் இறைவாக்கினர். ஆக தேவாலயத்திலிருந்து புறப்படும் தண்ணீர் நல்ல தண்ணீராக, உயிரினங்களை வாழ வைப்பதாக, மரத்தின் கனிகள் உணவாக, அதன் இலைகள் மருந்தாக பயன்பட்டு அனைவருக்கும் வாழ்வை கொடுக்கின்ற ஒரு சூழல் அமைவதை நாம் பார்க்கிறோம். இதற்கு அடிப்படை காரணம் அந்த தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த தண்ணீர் இறைவனுடைய அருளால் உருவான ஒரு தண்ணீர். இந்த 2ஆம் வாசகத்தில் பவுலடியார் கூறுகிறார், நாம் இறைவனின் ஆலயம், நம் அடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. அவர் மட்டும்தான் நம்முடைய வாழ்வின் அடித்தளம். வேறு யாராலும் வேறொரு அடித்தளத்தை இட முடியாது. அந்த ஆலயத்தில் தூய ஆவியானவர் குடியிருக்கிறார் என்பதை அது தெளிவுபட கூறுவதை நாம் பார்க்கலாம். எனவே அவர் குடிகொண்டிருக்கும் அந்த ஆலயத்தை யாரும் அழிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது நமது உடலை மாசுபடுத்த விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கின்றார் பவுலடியார். நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆலயம் எதற்கு பயன்படுத்த வேண்டும், அந்த ஆலயத்தை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும், எதற்காக அந்த ஆலயத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் இயேசு கிறிஸ்து தாமே தெளிவாக எடுத்து காட்டுவதை நாம் பார்க்கலாம். ஏன், அவர் கோபத்தில் கொந்தளிப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே மக்கள் அதிகம் வரும்போது மக்களின் தேவைகளை தீர்த்து வைக்க கடைகள் போடுவார்கள். நல்லதுதான், தவறென்று சொல்லவில்லை. ஆனால் அதனை சந்தை கூடாரமாக, மக்களை சுரண்டும் இடமாக, மக்களை கொள்ளையடிக்கும் ஒரு கூடாரமாக மாறக்கூடாது என்று எச்சரிக்கின்றார். அவ்வாறு நடந்தால் என்ன செய்ய வேண்டும், எப்படி அந்த இடத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற வழிமுறையையும் காட்டிவிட்டு போகிறார் இறைமகன் இயேசு. ஆம், ஆலயம் வணிகம் செய்யும் இடமல்ல, ஆதாயம் தேடும் இடமல்ல, மாறாக வழிபாடு செய்யும் இடம். அது புனிதமான இடம். அதன் புனிதத்தை கெடுக்கும் இடமாக அது மாறக்கூடாது, யாராலும் அது மாற்றப்படக்கூடாது என்று எச்சரிக்கிறார், கண்டிக்கிறார் மாபெரன் இயேசு. ஆக ஆலயம் இறைவனோடு உறவாடும் இடம். ஆலயம் இறை பிரசன்னத்திற்குள் நுழையும் இடம். மனிதர்களாகிய நாம் ஆலயத்திற்குள் நுழையும் போது நமது சிந்தனையையும் இதயத்தையும் சுத்தப்படுத்துகின்ற இடம்தான் ஆலயம். இறைமகன் இயேசு கூறுவார், என் தந்தையின் இல்லம் இது, இதனை கள்வர் குகையாக, வியாபார கூடாரமாக மாற்றாதீர்கள் என்கிறார். அங்கு இருக்கின்ற வியாபாரிகளை அடித்து விரட்டுகிறார், புறாக்களை பறக்க விடுகின்றார், டேபிள் மேஜைகளை குப்புற போட்டு சாய்த்து விடுகிறார். இதனால் பாதிப்புக்குள்ளானவர்கள் இயேசுவை அழிக்க பார்க்கின்றார்கள். ஆனால் இயேசு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எருசலேம் ஆலயத்தை சுத்தப்படுத்துவதை, அதில் குறியாயிருப்பதை நாம் பார்க்கலாம்.
ஆலயம் மட்டும் சுத்தமாக இருக்கக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, இறைவன் வாழும் இடமாகிய நம் உள்ளமும் நம் உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும். நம் உடலில் மட்டுமல்ல, ஒவ்வொருவரின் உடலிலும் இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆக அது இறைவன் வாழும் ஆலயம். அப்படியானால் நாம் பிறரை மதிக்க வேண்டும், பிறரை அன்பு செய்ய வேண்டும், பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாகுபாடு வேறுபாடு காட்டாமல் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் உடலில் என் உள்ளத்தில் மட்டும்தான் கடவுள் இருக்கிறார், மற்றவர் உள்ளத்தில் உடலில் கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள் என்பதை உணர வேண்டும். ஆம் அன்பிற்குரியவர்களே, அப்பேற்பட்ட தூய இடமாக வைத்திருக்க வேண்டிய நம் உடலாகிய ஆலயத்தை நாம் தூய்மையாக வைத்திருக்கிறோமா? கள்ளம் கபடின்றி வைத்திருக்கிறோமா? மாசுபடியாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறோமா? ஆலயத்தை மட்டுமல்ல வருடா வருடம் அர்ப்பணிப்பது என்பது, மாறாக திருமுழுக்கினால் அர்ப்பணிக்கப்பட்ட நம்முடைய உடலாகிய ஆலயத்தையும் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அர்ப்பணத்திற்கேற்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்ற செய்தியைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. எனவே இந்த சிந்தனைகளை உள்வாங்கிய நாமும் இறைவனின் பிள்ளைகள், நம் உடலிலும் இறைவன் வாழுகின்றார் என்ற உணர்வோடு நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்காக தொடர்ந்து என் திருப்பலியில் ஜெபிக்கின்றேன் என்பதை மறக்க வேண்டாம். எனக்காகவும் உங்கள் திருப்பலியில் நன்றியோடு நினைவு கூறுங்கள். மே காட் பிளஸ் யூ.